ஏப்ரல் 1, 2025 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாமா? கொதிகலன்கள் மசோதா 2024. 2024ஆம் ஆண்டு கொதிகலன்கள் என்ற மசோதாவினை மக்களவையின் ஒப்புதலுடன் பாராளுமன்றம் நிறைவேற்றியுள்ளது. இந்த மசோதாவானது 1923ஆம் ஆண்டு கொதிகலன் சட்டத்தினை ரத்து செய்கின்றது. இது கொதிகலன்களின் பயன்பாட்டினை மிக நன்கு ஒழுங்குபடுத்துவதற்கும் நீராவி கொதிகலன்கள் வெடிப்பதால் ஏற்படும் ஆபத்திலிருந்து அப்பணியாளர்களின் உயிர் மற்றும் சொத்துக்களின் பாதுகாப்பிற்கும் வழிவகுக்க முயல்கின்றது. நாட்டில் கொதிகலன்களின் உற்பத்தி மற்றும் பயன்பாட்டின் போதான பதிவு மற்றும் ஆய்வு ஆகியவற்றில் சீரான தன்மையையும் இந்த சட்டம் வழங்குகிறது. உயிர் மற்றும் சொத்து இழப்புக்கு வழிவகுக்கும் 4 முக்கியமான குற்றங்களுக்கு இதற்கு முந்தைய மசோதாவில் விதிக்கப்பட்ட குற்றவியல் தண்டனைகளும் இந்த புதிய மசோதாவில் தக்கவைக்கப்பட்டுள்ளன. பிற குற்றங்களுக்கு நிதி அபராதம் விதிப்பதற்கான விதிமுறையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 1923ஆம் ஆண்டு கொதிகலன் சட்டத்தில் மாநில அரசாங்கத்திற்கான ஒரு வரையறை எதுவும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் தற்போதைய இப்புதிய மசோதாவில் மாநில அரசாங்கத்திற்கான வரையறை சேர்க்கப்பட்டுள்ளது. கடல்வழி சரக்கு போக்குவரத்து தொடர்பான மசோதா 2024. 2024ஆம் ஆண்டு கடல்வழி சரக்கு போக்குவரத்து மசோதாவானது அவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதாவானது 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதியன்று மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1925ஆம் ஆண்டு இந்திய பொருட்களின் கடல்வழி சரக்கு போக்குவரத்து சட்டத்தினை மாற்றியமைக்க முயல்கிறது. இது இந்தியாவில் உள்ள ஒரு துறைமுகத்திலிருந்து வேறு அல்லது உலகின் வேறு எந்த துறைமுகத்திற்கும் கொண்டு செல்லப்படும் பொருட்களின் மீதான பொறுப்புகள், கடமைகள், உரிமைகள் மற்றும் விலக்குகளை நிறுவுகிறது. இந்த சட்டமானது 1924ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட்ட கப்பல் சரக்கு ஏற்று பட்டியல், அதாவது ஹேக் விதிகள் தொடர்பான விதிகள் மற்றும் அதன் பின்னர் செய்யப்பட்ட திருத்தங்கள் தொடர்பான சில சட்ட விதிகளை ஒன்றிணைப்பதற்கான சர்வதேச உடன்படிக்கைக்கு இணங்க உள்ளது. இந்த புதிய மசோதாவானது பழைய சட்டத்தின் அனைத்து விதிகளையும் தக்க வைத்துக் கொண்டுள்ளது. உள்மாநில நதிநீர் இணைப்பு திட்டம். பீகாரின் கோசி மெச்சி உள்மாநில நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது. இது பிரதான் மந்திரி கிருஷி சின்சாய் யோஜனா, அதாவது துரிதப்படுத்தப்பட்ட நீர்ப்பாசன பலன்கள் திட்டத்தின் கீழ் சேர்க்கப்படும். இந்த திட்டம் பீகாரில் உள்ள மகாநந்தா நதிநீர் படுகைக்கு நீர்ப்பாசனத்தை விரிவுபடுத்துவதற்காக வேண்டி கோசி ஆற்றின் உபரி நீரின் ஒரு பகுதியை திருப்பிவிடுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. வேளாண்மையில் நீர் அணுகலை மேம்படுத்துவதற்கும் உறுதியான நீர்ப்பாசனத்தின் கீழ் சாகுபடி செய்யக்கூடிய பகுதியை விரிவுபடுத்துவதற்காகவும் வேளாண்மையில் நீர் பயன்பாட்டு திறனை மேம்படுத்துவதற்காகவும் என 2015 முதல் 16ஆம் ஆண்டில் PMKSY திட்டம் தொடங்கப்பட்டது. இந்தியாவில் 3 மொழி பள்ளிகள். இந்தியாவின் பெரிய மாநிலங்களில் பள்ளிகளில் மும்மொழி கொள்கையினை அல்லது 3 மொழிகளை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு கடைசி இடத்தில் உள்ளது. தமிழ்நாட்டில் சுமார் 1905, அதாவது 3.2% பள்ளிகள் மட்டுமே இந்த மும்மொழி கல்வியினை வழங்குகின்றன. 35,092, அதாவது 59.8% பள்ளிகள் 2 மொழிகள் அடிப்படையிலான கல்வியையும் 21,725, அதாவது 37% பள்ளிகள் 1 மொழி அடிப்படையிலான கல்வியையும் வழங்குகின்றன. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் சுமார் 9,06,225, அதாவது 61.6% பள்ளிகள் 3 மொழிகள் அடிப்படையிலான கல்வியையும், சுமார் 4,16,601, அதாவது 28.3% பள்ளிகள் 2 மொழிகள் அடிப்படையிலான கல்வியையும், சுமார் 1,49,065, அதாவது 10.1% பள்ளிகள் 1 மொழியை மட்டுமே அடிப்படையிலான கல்வியையும் வழங்குகின்றன. 3 மொழிகள் அடிப்படையிலான கல்வியையும் வழங்கும் பள்ளிகள் அதிக எண்ணிக்கையில், அதாவது 82.8%, 2,11,111 உள்ளன. இது முதலிடத்தை பிடித்துள்ளது. அதைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா 2ஆம் இடம் 68.7%, 74,342 பள்ளிகள். 3ஆம் இடம் ராஜஸ்தான் 65.1%, 70,148 பள்ளிகள். மத்திய பிரதேசம் 4ஆம் இடம் 55.4%, 68,388 பள்ளிகள். கர்நாடகா 5ஆம் இடத்தில் உள்ளது, 76.4%, அதாவது 57,950 பள்ளிகள். குஜராத் 97.6%, அதாவது 52,357 பள்ளிகள். தென் மாநிலங்கள் அடிப்படையில் பார்த்தோம்னா மும்மொழி கொள்கையில முதலிடத்துல இருக்கிறது கேரளா, 11,367 பள்ளிகள், அதாவது ஒட்டுமொத்த பள்ளிகள் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பள்ளிகள்ல 71.70% இந்த மும்மொழி கொள்கை அடிப்படையில இருக்கு. 2வது இடம் ஆந்திர பிரதேசம், 26,696 பள்ளிகள், 43.5%. தெலுங்கானா 3வது இடம், 26,828 பள்ளிகள், 62.5%. ஒட்டுமொத்தமான அளவில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா முழுவதுமே மும்மொழி பள்ளிகளில்
சுமார் 74.7% மாணவர் சேர்க்கை பதிவாகி இருக்கு. இந்த மாதிரி 3 மொழிகள் கற்பிக்கப்படுற பள்ளிகள்ல அதிக மாணவர் சேர்க்கை கொண்ட பெரிய மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் குஜராத். குஜராத்ல 97.6%. அதுக்கப்புறம் கர்நாடகா 89.5%. அடுத்ததா தெலுங்கானா 89.3%. அடுத்தது மகாராஷ்டிரா 87%. அடுத்து உத்தரப்பிரதேசம் 81%. அதாவது 3 மொழி பள்ளிகளில் 3 மொழிகள் வழங்கக்கூடிய பள்ளிகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்கிற இடத்துல உத்தரப்பிரதேசம் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. ஆனா இது என்ன அப்படின்னா 3 மொழி கல்வி உள்ள பள்ளிகள்ல மாணவர் சேர்க்கை எவ்வளவு இருக்கு அப்படின்றதுதான் சொல்லியிருக்கு. இந்த 3 மொழி கல்வி கொள்கை மாணவர் சேர்க்கை பெரிய பெரிய மாநிலங்கள்ல மிக குறைந்த இடத்துல எதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு குறைந்த இடம் 10.8% தான் மாணவர் சேர்க்கை இருக்கு. அடுத்ததா பீகார்ல 58%. அடுத்து அசாம்ல 58.6%. அடுத்து ஜார்க்கண்ட்ல பாத்தீங்கன்னா 59%. பொருளாதார செய்திகள் பத்தின கரண்ட் அஃபேர் பார்க்குறோம். 2026ஆம் நிதியாண்டிற்கான 8 ட்ரில்லியன் கடன். 2026ஆம் நிதியாண்டின் 25 முதல் 26 முதல் பாதியில் சந்தையில் இருந்து 8 ட்ரில்லியன் ரூபாய் கடன் வாங்கும் திட்டத்தினை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது மொத்த சந்தை கடன் இலக்கான சுமார் 14.82 ட்ரில்லியன் ரூபாயில் சுமார் 54% இருக்கும். இதில் அரசு இறையாண்மை பசுமை பத்திரங்கள் மூலம் 10,000 கோடி ரூபாய் வெளியிடுவதும் அடங்கும். உலகின் 2வது பெரிய தேயிலை ஏற்றுமதியாளர் 2024. 2024ஆம் ஆண்டில் இந்தியா 254 மில்லியன் கிலோ தேயிலையை ஏற்றுமதி செய்துள்ளதுடன் உலகின் 2வது பெரிய தேயிலை ஏற்றுமதியாளராக இந்தியா மாறியுள்ளது. கென்யா முதலிடத்தை பிடித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் கென்யா 500 மில்லியன் கிலோவுக்கு மேல் தேயிலையை ஏற்றுமதி செய்துள்ளது. இந்தியா இலங்கையை விஞ்சி 2வது இடத்தை பிடித்துள்ளது. இந்தியாவின் 2024ஆம் ஆண்டு தேயிலை ஏற்றுமதி மதிப்பு 7,112 கோடி ரூபாய் ஆகும். பேங்க்நெட் இணையதளம் மற்றும் ஈபிக்ரே தளம். நிதி அமைச்சகமானது வங்கிகளின் சொத்துக்களை பட்டியலிடுதல் மற்றும் ஏலம் விடுவதை மேலும் நெறிமுறைப்படுத்துவதற்காக பேங்க்நெட் என்ற புதுப்பிக்கப்பட்ட இணையவழி ஏலத்தளத்தினை அறிமுகப்படுத்தியுள்ளது. பேங்க்நெட் தளமானது வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதற்காகவும் வாரா கடன் என்பிஏ என்று சொல்லப்படுகின்ற வாரா கடன் தொடர்பான வழக்குகளை தீர்க்கும் ஒரு செயல்முறையை மிகவும் நன்கு விரிவுபடுத்துவதற்காகவும் வேண்டி பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஈபிக்ரே என்ற தளமானது 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் தொடங்கப்பட்டது. ஈபிக்ரே என்பது பொதுத்துறை வங்கிகளின் மீட்பு நடவடிக்கைகளின் கீழ் அதற்கான சொத்துக்களை அகற்றுவதற்கான எண்ணிம ஏலத்தளமாகும். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பற்றிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட எம்ஆர்ஐ நுண்ணாய்வு கருவி. நுண்ணாய்வு அல்லது உள்ளாய்விற்கான செலவினை குறைப்பதற்காக இந்தியாவானது உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட தனது முதல் காந்த அதிர்வு வரைபடமாக்கல் இயந்திரத்தை உருவாக்கியுள்ளது. உள்ளாய்விற்கான செலவினை 30% அதிகமாக குறைக்க இந்த எம்ஆர்ஐ இயந்திரம் உதவும். இந்த இயந்திரம் ஆனது புதுடெல்லியில் உள்ள அகில இந்திய மருத்துவ மற்றும் அறிவியல் கல்வி நிறுவனம் மற்றும் பயன்பாட்டு நுண்ணலை மின்னணு பொறியியல் மற்றும் ஆராய்ச்சி கழகம் ஆகியவற்றுக்கு இடையேயான ஒத்துழைப்பின் விளைவாக உருவாக்கப்பட்டது. நட்சத்திர உருவாக்கம். ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி. ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கியானது HH-30 என்ற மிகவும் அற்புதமான ஒரு புகைப்படத்தை வெளியிட்டுள்ளது. இது தன்னை சுற்றியுள்ள இடத்தில் ஆற்றலை நன்கு தூண்டுவிக்கின்ற மற்றும் ஒரு புரோட்டோ பிளானட்டரி அதாவது கிரக உருவாக்கம் சார்ந்த ஒரு வட்டை ஒளிரச் செய்யும் ஒரு இளம் அல்லது புதிய நட்சத்திரம் ஆகும். வாயு மற்றும் தூசியின் சுழலானது ஒரு புதிய சூரிய மண்டலத்தை உருவாக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது. இந்த புதிய உருவாக்கம் ஆனது 450 ஒளி ஆண்டுகள் தொலைவில் டாரஸ் மூலக்கூறு மேகத்தில் அமைந்துள்ளது. HH-30 என்பது நட்சத்திரம் உருவாகும் பகுதியில் அமைந்திருக்கும் ஒரு சிறிய ஒளிரும் நெபுலாவான ஒரு ஹெர்பிக் ஹாரோ பொருளாகும். சுற்றுச்சூழல் செய்திகள். சன்னா நாச்சி. தெற்கு காரோ மலைகளில் உள்ள தொலைதூர ஓடையில் ஒரு புதிய வகை பாம்பு தலை மீன் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த மீன் இனமானது சன்னா நாச்சி என்று அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது.
நாச்சி என்ற இந்த பெயரானது மீனுக்கான ஓர் உள்ளூர் சொல்லாக பயன்படுத்தப்படுகின்ற காரோ மொழியிலிருந்து. மாநில செய்திகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபராக்கா தடுப்பணை 50 ஆண்டுகள். ஃபராக்கா என்ற தடுப்பணையானது இந்திய மாநிலமான மேற்கு வங்காளத்தில் உள்ள முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் அமைந்துள்ள கங்கை நதியின் குறுக்கே அமைந்துள்ள ஒரு தடுப்பணையாகும். இந்த தடுப்பணையின் கட்டுமானமானது 1962ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டு 1975ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதியன்று செயல்பாட்டுக்கு வந்தது. இந்த தடுப்பணையின் நோக்கமானது கொல்கத்தா துறைமுகத்திலிருந்து வண்டல் படிவுகளை வெளியேற்றுவதற்காக என்று கங்கை நதியிலிருந்து ஹூக்ளி என்ற நதிக்கு நீரை திருப்பிவிடச் செய்வதே இந்த தடுப்பணையின் நோக்கம். இந்தியாவும் வங்காளதேசமும் கங்கை நீர் பகிர்வு தொடர்பாக 1977ஆம் ஆண்டு ஃபராக்கா ஒப்பந்தம் மற்றும் 1996ஆம் கங்கை நீர் ஒப்பந்தம் போன்ற 2 ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளன. தினங்களுக்கான கரண்ட் அஃபேர். சர்வதேச கழிவகற்ற தினம் மார்ச் 30. இந்த தினமானது உலகளவில் கழிவு மேலாண்மையை நன்கு அதிகரிப்பதன் பெரும் முக்கியத்துவத்தையும் கழிவு மாசுபாடு நெருக்கடியை நிவர்த்தி செய்ய நிலையான நுகர்வு மற்றும் உற்பத்தி முறைகளை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துக்காட்டுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மனித குலம் சுமார் 2.1 பில்லியன் முதல் 2.3 பில்லியன் டன் வரை நகராட்சி திடக்கழிவுகளை உருவாக்குகிறது. 2025ஆம் ஆண்டிற்கான இந்த தினத்தின் கருத்துரு டுவார்ட்ஸ் ஜீரோ வேஸ்ட் இன் ஃபேஷன் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் என்பதாகும். எஜுகேஷன் அண்ட் நியூட்ரிஷன் லேர்ன் டு ஈட் வெல் அறிக்கை. யுனெஸ்கோ அமைப்பானது எஜுகேஷன் அண்ட் நியூட்ரிஷன் லேர்ன் டு ஈட் வெல் என்ற தலைப்பிலான ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. உலகளவில் பள்ளி உணவுகளில் சுமார் 27% ஆனது ஊட்டச்சத்து நிபுணர்களின் உள்ளீடுகளின் அடிப்படையில் உருவாக்கப்படவில்லை என்பதை இந்த ஆய்வறிக்கை எடுத்துக்காட்டுகிறது. மதிப்பீடு செய்யப்பட்ட 187 நாடுகள் 93 நாடுகளில் மட்டுமே பள்ளிகளில் வழங்கப்படும் உணவு குறித்து குறிப்பிட்ட வகையான ஒரு சட்டம் அல்லது வழிகாட்டுதல்களும் இருந்தன. பள்ளிகளில் வழங்கப்படும் உணவானது சேர்க்கை விகிதங்களை சுமார் 9%, வருகையினை 8% அதிகரித்து கற்றலை நன்கு மேம்படுத்தியதாக ஆய்வுகள் காட்டுகின்றன. பேன்யான் நிறுவனத்தின் மனநல சேவை இல்லம் மாதிரி. மனநல சேவை துறையில் பணியாற்றும் சென்னையில் உள்ள ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனமான பேன்யான் நிறுவனம் மேற்கொண்ட சில பணிகள் குறித்து உலக சுகாதார அமைப்பின் சமீபத்திய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனநல கொள்கை மற்றும் உத்திசார் செயல் திட்டங்கள். மனநல கொள்கை மற்றும் உத்திசார் செயல் திட்டங்கள் குறித்த வழிகாட்டுதல்களானது மனநல தேவைகள் உள்ளவர்களை எவ்வாறு சமூகத்தில் இணைத்து அதிலிருந்து பயனடையலாம் என்பதை பற்றி கூறுகின்றது. உலக சுகாதார அமைப்பின் ஆவணத்தில் பேன்யான் நிறுவனத்தின் பணிகள் குறிப்பிடப்படுவது இது 2வது முறையாகும். 9 ஆண்டுகளுக்கு முன்னதாக பேன்யான் நிறுவனம் தனது ஹோம் அகைன் திட்டத்தின் கீழ் மனநல பிரச்சனையிலிருந்து மீண்ட நபர்களுக்கான வீட்டு வசதி திட்டத்தின் சோதனை அடிப்படையில் உருவாக்கியது. ஏப்ரல் 1, 2025 கரண்ட் அஃபேர். 6 ஆண்டு காலத்திற்கு 22,919 கோடி ரூபாய் மதிப்பிலான மின்னணு பாகங்கள் உற்பத்தி திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய கல்வித்துறை அமைச்சகமானது நாட்டில் உள்ள அனைத்து மொழிகளிலும் ஆங்கில மொழியிலும் மழலையர் பள்ளி பாடல்கள் மற்றும் அதற்கான கவிதைகளின் தொகுப்பை தயாரிப்பதற்காக பால்பன் கி கவிதா முன்னெடுப்பினை தொடங்கியுள்ளது. உலக சுகாதார அமைப்பு மற்றும் கொலம்பியா நாட்டின் அரசாங்கத்தினால் நடத்தப்பட்ட 2வது காற்று மாசுபாடு மற்றும் சுகாதார மாநாடு ஆனது ஸ்பெயின் நாட்டின் கார்டஜனா என்னுமிடத்தில் நடைபெற்றது. குஜராத்தில் உள்ள ஆனந்த் கிராமப்புற மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் இந்தியாவின் முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகத்தினை உருவாக்க செய்வதற்கான 2025ஆம் ஆண்டு திரிபுவன் சர்க்காரி பல்கலைக்கழக மசோதாவினை மக்களவை நிறைவேற்றியுள்ளது. இந்தியாவின் இரட்டையர் பேட்மிண்டன் அல்லது பூப்பந்து போட்டி நிபுணரான தெலுங்கானா மாநிலத்தின் பி. ஸ்மித் ரெட்டி தொழில்முறை பேட்மிண்டன் விளையாட்டுகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இன்ட்ரா எனப்படும் இந்திய ரஷ்யா இடையிலான 14வது இருதரப்பு கடற்படை பயிற்சி சென்னையில் நடைபெற்று வருகின்றது.